வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. காண்டாமிருகம் கஸ்தூரியும் நீர் யானையும் சண்முக பெரியப்பாவும் சேர்ந்து போலீஸை கூட்டிட்டு வந்து ஐயனார் ஃபேமிலி இருந்த வீட்டுக்கு சீல் வச்சு அவங்கள வெளியே விரட்டி விட்டுடுறாங்க. ஆனா நடேசன் அப்பப்போ உயில்னு சொல்லிட்டு இருக்கதை கேட்குற நிலா அதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. சோழனை கூட்டிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு வர அந்த வீட்டை தவிர மீதி எல்லாம் அவங்கவுங்க பேருக்கு மாறி இருக்கிறது தெரியுது. அந்த வீட்டுக்கு மறுபடியும் போகணும்னா உயில் வேணும். அதுக்கு ஒரே வழி பெரியப்பா கிட்ட இருந்து எப்படியாவது உண்மையை வாங்குறது தானு சோழனும் நிலாவும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. அதுபடி பல்லவனும் பாண்டியும் போய் அவரை மிரட்டுறாங்க. அடிக்கிற மாதிரி எல்லாம் மிரட்ட உயில எங்கிட்டயே இல்லப்பா, அது யார்கிட்டயுமே இல்ல, நடேசன்னா அதை தொலைச்சிட்டானே அப்படின்னு பெரியப்பா சொல்ல உயில் இருந்த விஷயம் உண்மையாகுது. இதெல்லாம் போன் வழியா கேட்டுட்டு இருந்த சோழனும் நிலாவும் ஐயோ இதுக்கு மேல விட்டா அவனுங்க அடிச்சு போடுவானுங்க, ஆபத்து, ஆட்டத்தை கலைச்சிடலான்னு இறங்கி ஓடி வர்றாங்க. இந்த சும்மாச்செல்லாம் அடிக்கிற மாதிரி பாண்டியும் பல்லவனையும் அடிச்சு அங்கிருந்து விரட்டிடுறாங்க ரெண்டு பேரும். பெரியப்பா உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு பெரியப்பாவை காப்பாத்துற மாதிரி பாவ்லா பண்ணிட்டு சோழன் கேட்க அவரு குறுகுறுன்னு சோழனை பார்த்துட்டு எனக்கு ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறாரு. ஏண்டா திருடனுங்க நகை நட்டை திருடுவானுங்க, பணம் காசை திருடுவானுங்க, இவனுங்க என்னடா வித்தியாசமா சொத்து என்னோட பத்திரம்லாம் கேட்குறானுங்க அப்படின்னு பெரியப்பா கேட்க இப்பெல்லாம் திருடனுங்க நிறைய டிசைனா திருட்டு வேலை பண்றாங்க. உங்க பத்திரத்தை வாங்கிட்டு போய் எங்கேயாவது அடகு வச்சு கடனை உங்களை கட்டுற மாதிரி விட்டுடுவாங்க. கையை எடுத்திருப்பானுங்களோ இல்ல காலை எடுத்திருப்பானுங்களோ சொல்ல முடியாது, உயிரை எடுத்திருந்தாலும் எடுத்திருப்பானுங்கன்னு சோழன் சொல்ல ஆமா சோழன்கிறாங்க நிலாவும். ஏய் எனக்கு என்னமோ ஓ மேல தாண்டா சந்தேகமா இருக்குங்கிறாரு பெரியப்பா. ஐயோ அப்படின்னு ரெண்டு பேரும் ஆச்சரியப்படுற மாதிரி அதிர்ச்சி அடைகிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஐயோ பெரியப்பா எங்களையான்னு சோழன் பதற. ஆமாண்டா வீட்டை புடுங்கின கோவத்துல நீதான் ஆளுங்களை செட் பண்ணி மிரட்டினியான்னு கேக்குறாரு அவரு. ஐயோ பெரியப்பா ஏங்க பாத்தீங்களாங்க இவரு நமக்கு துரோகம் பண்ணி இருந்தாலும் ஒரு ஆபத்துல இருக்காரு, என்னை கிளம்பி காப்பாத்த வந்தா எப்படி பேசுறாரு பாருங்க, இவரெல்லாம் அப்படியே விட்டுருக்கணுங்க, நாம தான் தப்பு பண்ணிட்டோன்னு சோழன் சொல்ல ஆமாங்க அப்படிங்கிற நிலா ஹெல்ப் பண்ண வந்தவங்களையே தப்பா பேசுறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு பாத்துக்கங்கிறாங்க நிலா. சாரி சாரி நான் ஏதோ பதட்டத்துல பேசிட்டேம்மான்னு அவர் உளர்றாரு. சரி இப்ப நீங்க ஓகே தானேன்னு நிலா கேட்க அப்படின்னு அவரு தலையாட்ட ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களான்னு நிலா கேக்குறாங்க. ஆஹா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா நான் கிளம்புறேன் அப்படின்னு அதே பதட்டத்தோட அங்கிருந்து பெரியப்பா கிளம்புறாரு. சரி பார்த்து பெரியப்பா அப்படின்னு சோழன் சொல்ல பார்த்துக்கோங்க அப்படின்னு நிலாவும் சொல்ல எடுத்தேன் பாரு ஓட்டம் அப்படின்னு ஓடுறாரு பெரியப்பா. சோழனுக்கு நிலாவுக்கு சந்தோஷமா ஜாலியா இருக்கு. சோழன் கையை மேல தூக்கி அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண நிலாவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. கை கொடுங்க அப்படின்னு சோழன் சொல்ல நிலாவும் ஷேக் ஹேண்ட் கொடுக்க ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. அந்த உயில் உங்க அப்பா கிட்ட தாங்க இருந்திருக்கு அப்படின்னு நிலா சொல்ல அந்த ஆள் தான் தொலைச்சிட்டேன்னு சொல்றாருங்களே அப்படின்னு சோழன் யோசிச்சுட்டு இருக்க கொஞ்ச தூரம் போய் உங்களோட டிஸ்குவேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பல்லவனும் பாண்டியும் வேகமா வர்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சோழன் பார்த்துட்டு இருக்க. டேய் நம்ம நடிப்பு எப்படிடா இருந்துச்சு அப்படின்னு பாண்டி சோழன் முதுகுல பின்பக்கமா வந்து தட்ட சோழன் திரும்புறாரு. எப்படி அப்படின்னு பாண்டி மறுபடியும் கேட்க டேய் சூப்பர்டா சொதப்பாம பண்ணிட்டீங்கடா அப்படின்னு பாண்டியை ஹக் பண்ணி பல்லவனோட கன்னத்துல முத்தமெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு சோழன். நீ நல்லா பண்ணீங்க, நீ இதான் சான்ஸ்னு குச்சி எடுத்து நல்லா அடின்னு அடிச்சிட்டீங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல அச்சுச்சோ நல்லா அடிச்சிட்டேனாங்கிறாங்க நிலா. நல்லா அடிச்சிங்க, சிறப்பா இருந்ததுங்க அப்படின்னு பாண்டி சொல்ல டேய் விட்ரா நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்குல்ல வாங்க அப்படின்னு அவங்கள தள்ளிட்டு நடக்கிறாரு சோழன். பெரியப்பா போயிட்டாருல அப்படின்னு கேட்டுக்கிட்டே நடக்கிறாரு பல்லவன். அன்னைக்கு ராத்திரி சோழனோட கார் அவரோட பழைய இடத்துல வந்து நிக்குது. அதாங்க ஐயனார் வீட்டு முன்னாடி நிக்குது. ரெண்டு பேரும் கார்லயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்க. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேங்கிறாரு சோழன். எங்க போறீங்கன்னு நிலா கேட்க வந்துடுறேன் இருங்க அப்படின்னு சோழன் இறங்க சோழன் கூப்பிட்டு இருக்காங்க நிலா. அவரு தலையை மட்டும் ஆட்டிட்டு இறங்கி ஓட எங்க போறாரு இவரு அப்படின்னு வர்ற தூக்கத்தை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு பாக்குறாங்க நிலா. சோழன் நிலா கிட்ட கொண்டு வந்து ஒரு சின்ன பாட்டில கொடுக்க என்னங்க இதுன்னு கேக்குறாங்க நிலா. எவ்வளவு நேரம் தாங்க இப்படியே உட்கார்ந்து இருக்குது, அப்படியே கொஞ்சம் டீயை குடிச்சிட்டே யோசிச்சுட்டு இருந்தா நல்லா இருக்கும்ல, அதான் அப்படியே வாங்கிட்டு வந்தேங்கிறாரு சோழன். இந்தாங்க புடிங்க அப்படின்னு பிளாஸ்க்ல இருந்து டீயை ஊத்தி கொடுக்குறாரு. இந்தாங்கன்னு கொடுக்குறவரு அதை கொடுங்கன்னு இன்னொரு டம்ளர் வாங்கிக்கிறாரு. டீ கேன் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நியூஸ் மாதிரி இருக்கு. இவரும் டீயை ஊத்திட்டு வெங்காய பஜ்ஜி சாப்பிடுறீங்களான்னு கேக்குறாரு. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேங்கிறாங்க நிலா. அவர் ஒரு வெங்காய பஜ்ஜி எடுத்து டீக்குள்ள அப்படியே ஸ்பூனா மாத்தி ஒரு கலக்கு கலக்கிடுறாரு. அதை எடுத்து ஒரு கடிக்க ஏங்க என்ன காம்பினேஷன் இது அப்படின்னு நிலா கேட்க அவரு கையில இருக்க பஜ்ஜியையும் டைல இருக்க டீயையும் பார்த்துட்டு நல்ல காம்பினேஷன் தாங்க இது, ட்ரை பண்ணி பாக்குறீங்களா, இந்தாங்க அப்படின்னு டீல டிப் பண்ணி பஜ்ஜியை
நீட்டுறாரு. ஐயோ ப்ளீஸ், பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல, எனக்கு பிடிக்குங்க அப்படின்னு சோழன் சொல்ல, ஐயோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கேன்ற மாதிரி நிலா நெளிறாங்க. ஏங்க நீங்க இப்படி பண்றத பார்த்துட்டு நான் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு சோழன் திரும்பி உட்கார்ந்துகிட்டு டீல டிப் பண்ணி சாப்பிட, நிலா எட்டி பார்த்துட்டு, ஹலோ ஏங்க இங்க என்ன நம்ம சாப்பிடவா வந்தோம்னு கேக்குறாங்க. சாப்பிட வரலதான், ஆனா எவ்வளவு நேரம் தான் சும்மாவே இருக்கிறது அப்படின்னு கேக்குற சோழன் மொச்சு மொச்சுன்னு பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, எப்படியாச்சும் அந்த உயில் நமக்கு கிடைச்சாதான் நம்ம வீட்டை மீட்க முடியும், அதுக்கு என்ன வழின்னு யோசிங்க அப்படின்னு நிலா சொல்ல, புரியுதுங்க, உயில் கிடைச்சாதான் உயிர் வரும்னு சொல்றீங்க, புரியுது அப்படிங்கிற சோழன் டீயை குடிக்க போக கையில இருக்க பஜ்ஜியை பார்த்துட்டு நிலா முகத்தை திருப்பிக்கிறாங்க. அப்படின்னு ஒரு டீயை டப்புன்னு குடிச்சு முடிக்க, எனக்கு தெரிஞ்ச அந்த உயில் உங்க சொந்தக்காரங்க யார்கிட்டயும் இல்ல தொலைஞ்சு போயிருக்கணுங்கிறாங்க. இல்லன்னா அப்படின்னு சோழன் கேட்க, இல்லன்னா அது நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு நிலா சொல்ல, கையில இருக்க பஜ்ஜியை மொத்தமா வாய்க்குள்ள துணிச்சுக்கிற சோழன், அப்படியா சொல்றீங்க அப்படின்னு கேட்க டென்ஷன் ஆகுற நிலா, ஐயோ சோழன் சாப்பிடுறத நிறுத்திட்டு கேளுங்கன்றாங்க. சரி சொல்லுங்க அப்படின்னு துணிக்க முடியாம மீதி இருந்த பஜ்ஜியை வாயில போட்டுட்டு டீயை குடிக்கிறாரு சோழன். ஷோன் அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க நிலா. சரி சொல்லுங்க அப்படின்னு அவரு திரும்பி நிமிர்ந்து உட்கார, ஒருவேளை தொலைஞ்சு போயிருந்தா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, ஆனா அது வீட்டுக்குள்ள இருந்தா நம்ம பிரச்சனை சால்வ் தானே அப்படின்னு நிலா கேட்க, கரெக்டு தாங்க, ஆனா வீட்டுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சோழன் கேட்க, தெரியல, ஆனா இருந்துட்டா அப்படி ஒரு விஷயம் யோசிக்க வந்ததுக்கு அப்புறம் அதை என்ன ஏதுன்னு பார்த்துட்டா நல்லது தானேங்கிறாங்க நிலா. அதனாலதான் நிலா சொல்ல, கரெக்டு தான், அதுவும் கரெக்டு தான் அப்படிங்கிற சோழன் மீதி இருக்க டீயை வாயில ஊத்திட்டு, குடிச்சிட்டீங்களா அப்படின்னு அவங்க டம்ளரையும் வாங்குறாரு. 2 கப்பையும் வெளியே தூக்கி எரிஞ்சிட்டு சோழன் வண்டி எடுக்க, ஹலோ ஹலோ என்ன பண்றீங்க அப்படின்னு நிலா கேட்க, இல்லைங்க காரை கொண்டு போய் வீட்டு வாசல்ல நிறுத்திட்டு அப்புறம் உள்ள போய் பார்க்கலாம் அப்படிங்கிறாரு சோழன் அசால்ட்டா. ஷோ கார் எடுத்துட்டு போய் அங்க நிறுத்தி உங்க பெரியப்பா பார்த்து உங்க அத்தை பார்த்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகி, என்னங்க நீங்க அப்படின்னு நிலா சொல்ல, அப்படிங்கிறீங்க நீங்க அப்படின்னு சோழன் கேக்குறாரு. யோ சோழன் வாங்க சோழன் நடந்து போலாம் அப்படின்னு காரை விட்டு இறங்குறாங்க நிலா. சோழனை இறங்குறாரு. 2 பேருமா அக்கம் பக்கம் பின்னாடி எல்லாம் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வீட்டை நோக்கி நடக்கிறாங்க. 2 பேரும் வர அங்க கேட்டு பூட்டி இருக்கு. என்ன சோழன் கேட்டு பூட்டி இருக்கு அப்படின்னு நிலா கேட்க, அவரும் பூட்டை எடுத்து பார்த்துட்டு, ஆமாங்க பூட்டி இருக்கு, அதான் உள்ளர சீல் வச்சுட்டாங்கல்ல, அப்புறம் கேட்டை ஏங்க போட்டுனாங்க அப்படின்னு என்ட்ரன்ஸ்ல இருக்க கேட்டு முன்னாடியே நிக்கிறாங்க 2 பேரும். இப்ப என்ன பண்றதுங்கிறாங்க நிலா. என்ன பண்றது அப்படின்னு அவரு மேல கேட்டை பார்த்துட்டு இருக்க, பூட்டை உடைச்சிடலாமாங்கிறாங்க நிலா. ஏங்க சீல் வச்ச வீட்டை பூட்டை உடைக்க கூடாது, போலீஸ் வரும்னு நீங்க தானே சொன்னீங்க, இப்ப நீங்களே பூட்டை உடைக்கலாமான்னு கேக்குறீங்க அப்படின்னு சோழன் கேட்க, சீல் வீட்டுக்கு தானே வச்சிருக்காங்க, கேட்டுக்கா வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க நிலா. இந்த கேட் எதுக்கு இருக்கு, உள்ளர இருக்க வீட்டை பாதுகாக்க தானே, அப்ப பூட்டை உடைச்சி கேட்டை திறந்தா அது கேஸ் ஆகாதா அப்படின்னு சோழன் சொல்ல, நிலாவும் யோசிக்கிறாங்க. என்னங்க நீங்க என்னத்தை படிச்சு முடிச்சு கோல்டு மெடலிஸ்டோ அப்படின்னு சோழன் சொல்ல, உச்சிக்கொட்டுற நிலா அப்புறம் எப்படி உள்ள போறதுங்கிறேங்கிறாங்க. சோழன் கேட்டையும் அங்க இங்கேயும் பார்த்து யோசிச்சுட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் யோசிக்கிறவரு, ஏங்க உங்க ஸ்கூல்ல இந்த ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் ஹடில்ஸ் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சோழன் கேட்க, ஐயோ நான் அதெல்லாம் பண்ணினதே இல்லை, ஃப்ரீ பீரியட் இருந்தா கூட நான் உட்காந்து படிப்பேன் அப்படின்னு நிலா சொல்ல, சுத்தம் அப்ப கஷ்டம் தாங்கிறாரு சோழன். ஏன்னு நிலா கேக்குறாங்க. பூட்டை உடைக்காம கேட்டை தாண்டி போறதுக்கு ஒரே வழி கேட்ல எகிரி குதிச்சு உள்ளர போறதுதான். நான் பேசிக்கா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், எகிரி குதிச்சிருவேன், நீங்க குதிச்சிருவீங்களா அப்படின்னு அப்பவும் பெருமடிக்கிறாரு சோழன். இந்த கேட்ல ஏறி குதிக்கிறதுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல அப்படின்னு நிலா சொல்ல, அப்படியா சரி நீங்க வேணா முதல்ல குதிங்க, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சோழன் நிலாவை தூக்க போறாரு. ஏங்க ஏங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நிலா கொஞ்சம் பின்னுக்கு போறாங்க. ஏங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு காலை பிடிக்க போறீங்க, கீழே மேல விழுந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சோழன் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நானே ஏறிப்பேன் அப்படின்ற நிலா ஷால் எடுத்து குறுக்குல இறுக்கி கட்டுறாங்க. சரி சரி ஏறுங்க அப்படின்னு சோழன் திரும்பி நின்னுக்க, நிலா கேட்டோட ஹேண்டில பிடிச்சிக்கிட்டு மேல கேட்டை பிடிக்கிறதுக்கு தவுன்னு தவிட்டு இருக்காங்க. என்னவோ வீரவசனம்லாம் பேசுறாங்க, கேட்டை கூட எக்கி பிடிக்க முடியல, இந்த தாவிட்டு இருக்காங்க அப்படின்னு சோழனுக்கு சிரிப்பா வர கஷ்டப்பட்டு சிரிப்பை கண்ட்ரோல் பண்றாரு. ஆனாலும் கொஞ்சம் சத்தம் வெளியே கேக்குது. நிலா திரும்பி பார்த்து முறைக்கிறாங்க. இல்ல ஒன்னும் இல்ல யூ கண்டினியூ அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா மறுபடியும் தாவி ட்ரை பண்றாங்க. ஹலோ நகருங்க
அப்படின்னு ஏதோ சைடு சுவரை பிடிக்கிறதுக்காக சோழனை தள்ளி விட்டுட்டு அங்க போய் தாவி தாவி பாக்குறாங்க. ஏங்க ஏங்க என்னங்க பண்றீங்க? ஏங்க கரண்ட் கம்பங்க ஏதாவது ஆயிட போகுதுங்க, இந்த பக்கம் வாங்கன்னு கூப்பிடுறாரு சோழன். எப்படி ஏறுறதுன்னு தெரியலங்கன்னு வந்து பாவமா சொல்ல, அதுக்கு தாங்க நான் உங்களை பிடிக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சோழன் சொல்ல, சரி காலை மட்டும்தான் பிடிக்கணும் சரியா அப்படின்னு நிலா சொல்ல, சோழன் டென்ஷன் ஆயிடுறாரு. இடுப்புல கைய வச்சுக்கிட்டு, ஏங்க என்னைய பார்த்தா எப்படிங்க தெரியுது உங்களுக்கு? இந்த பொறுக்கி மாதிரிலாம் ட்ரீட் பண்ணாதீங்க அப்படின்னு சோழன் சொல்ல, நான் அப்படிலாம் சொல்லல, எனக்கு கூச்சமா இருக்கும்லங்கிறாங்க நிலா. ஓ நீங்க அப்படி வர்றீங்க, இந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு ஈர்ப்பு அந்த கேட்டகரி அப்படியா அப்படின்னு சோழன் கேட்க, எதுக்கு ஆர்கியூமெண்ட்னு நினைக்கிற நிலா ஆமான்றாங்க. சரி இங்க பாருங்க, அது உங்க கால் இல்ல, ஒரு சாதாரண கட்டை அப்படின்னு நினைச்சு நான் பிடிக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சோழன் சொல்ல, கடுப்பாகிற நிலா சாதாரண கட்டையா அப்படின்னு கேட்க, ஓ சாதாரண கட்டை வேணாமா, அப்ப சரி விடுங்க சந்தன கட்டை ஓகேவா அப்படின்னு நினைச்சு நான் பிடிக்கிறேன், நீங்களும் அப்படியே நினைச்சுக்கோங்கிறாரு சோழன். ஷோ சும்மா வளவளன்னு பேசாம பிடிங்க அப்படின்னு நிலா சொல்ல, யாரு நான் வளவளன்னு பேசுறேனா அப்படின்னு சோழன் கேட்க, கடுப்பாகிற நிலா என்னதுன்னு கேட்க, முதல்ல ஏறுங்க டைம் வேற ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நிலா குனிஞ்சு செருப்பு கழட்டி உள்ளர தூக்கி போட போறாங்க. ஏங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, செருப்பை உள்ள தூக்கி போடுறேங்க அப்படின்னு நிலா கையெட்டி அந்த உயரமான கேட்டு வழியா செருப்பு உள்ளர தூக்கி போடுறாங்க. வாங்க அப்படின்னு நிலா கேட்டு பக்கமா வந்து நிக்க, சோழன் சட்டையெல்லாம் தூக்கி விட்டுட்டு ஏதோ பெரிய வெயிட்ட தூக்க போற மாதிரி ஏகப்பட்ட பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு. அவரு காலை பிடிச்சு தூக்கி விட நிலாவும் ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு கைப்பிடிக்கிற கம்பியில காலை வச்சு மேலே ஏறுறாங்க. கேட் ரொம்ப உயரமா இருக்க, அது ஒன்றும் அவங்களுக்கு அவ்வளவு ஈஸியான டாஸ்கா இல்ல. அவங்க நடுக்கத்தோட இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துட்டு இருக்க, கீழே ஒரே ஹைட்டு தான் இருக்கு. ஏங்க ஓகேவான்னு சோழன் கேட்க, ஏங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல, ஷோ இருங்க நான் வரேன் அப்படின்னு சோழன் ஒரே தாவா தாவி கேட்டோட டாப்ப பிடிக்க, பாத்துங்கிறாங்க நிலா. சோழனை ஏறி கேட்ல உட்கார்றாரு. அந்த காலத்துல சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஏதாவது கட்ட செவர் இருந்தா வரிசையை ஏறி உட்கார்ந்துக்குவாங்க, அதுல உட்காந்து குதிரை ஓட்டுறோன்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அதே மாதிரி தான் ரெண்டு பேரும் கேட்டு மேல உட்கார்ந்துருக்காங்க. இருங்க நான் இறங்கிட்டு உங்களை இறக்கி விடுறேன், இறக்கி விட்டுறேன் பயப்படாம உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோட இந்த பக்கம் மெதுவா இறங்கிட்டு நிலாவுக்கு கையை கொடுக்கறாரு சோழன். சோழன் நல்லா பிடிங்க டைட்டா பிடிங்கன்னு சொல்லிக்கிட்டு நிலாவை மெதுவா இறங்குறாங்க. நான் பிடிச்சிருக்கேன் நீங்க பொறுமையா இறங்க, மெதுவா அவ்வளவுதான் வாங்க அப்படின்னு இந்த பக்கம் இறக்கி விட்டுட்டு அப்பாடான்னு நிமிர்றாரு சோழன். நிலாவுக்கு அதுக்குள்ள தலை சுத்தி போயிடுது. அச்சோ அப்பா அப்படின்னுட்டு இருக்க, இந்தாங்க செருப்பு போடுங்கன்னு எடுத்து கொடுக்குறாரு. ஏங்க நீங்க எப்படிங்க இவ்வளவு ஈஸியா குதிச்சிங்க அப்படின்னு நிலா கேட்க, கிடைச்சதுடா சான்ஸ்ன்னு பீத்த ஆரம்பிக்கிறாரு சோழன். ஏங்க நான் தான் சொன்னேன் இல்லைங்க, நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், வெளியே என்னென்னமா பேசுனீங்க, நான் உள்ளர ஏறி குதிச்சு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நீங்க அங்கேயே தான் இருந்திருப்பீங்க, என்னென்ன பேசுனீங்க வெளியே அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா விட்டு கொடுக்காம வாங்க போலாம் அப்படின்னு நடக்கிறாங்க வீட்டு பக்கமா. அவங்க வீட்டுக்குள்ள நுழையிற என்ட்ரன்ஸ் கிட்டேயே கேட் இருக்க, அங்க இருந்து வீட்டுக்கு அவ்வளோ தூரம் வருது. ரெண்டு பேருமே வீட்டோட கதவு கிட்ட வர்றாங்க. அங்க இருக்க பூட்டை பார்த்துட்டு, ஏங்க இந்த சீலை தாண்டி எப்படிங்க போறது அப்படின்னு நிலா கேட்க, ஏங்க நாம வேணா பின்னாடி பூட்டி இருக்கான்னு போய் பாப்போமா அப்படின்னு சோழன் கேக்குறாரு. அதான் அன்னைக்கே பின்னாடியே சீல் வச்சுட்டாங்கல்ல அப்படின்னு நிலா சொல்ல, அது தெரியுங்க, பின்னாடி வேற வழி இருக்குதான்னு போய் பாப்போம் அப்படிங்கிற சோழன் வாங்கன்னு நிலாவை கூட்டிட்டு கொல்லை பக்கம் போறாரு. பார்த்து கொஞ்சம் சீக்கிரமா வாங்க அப்படின்னு பின்பக்கமா ஓட சமையல் கட்டு பக்கத்துல இருக்க பின் கதவுல வந்து பாக்குறாங்க. அங்கேயும் பூட்டு தொங்குது. டென்ஷன் ஆகுற சோழன் பூட்டை பிடிச்சி இழுத்து கேட்ட ஆட்டிட்டு இருக்க, சோழன் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, கதவை விட்டுட்டு கிச்சன் பக்கத்துல இருக்க ஒரு பெரிய ஜன்னலை வந்து தட்டி பார்த்துட்டு இருக்காரு. இல்லங்க ஜன்னல் வீக்கா இருக்கா ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்த்தேன், பார்த்தா அதிசயமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க அப்படின்னு சோழன் சொல்ல, ஐயோ இப்ப என்னங்க பண்றதுங்கிறாங்க நிலா. சோ என்ன பண்றது அப்படின்னு நிலாவும் சோழனும் இந்த பக்கம் அந்த பக்கமும் ஏதாவது வீட்டுக்குள்ள போக வழி இருக்கான்னு பாக்குறாங்க. ஒரு பாம்புக்காக அந்த நடுங்குன நிலா இன்னைக்கு ஒரு குடும்பத்தோட வாழ்க்கைக்காக எவ்வளவு தூரம் இருட்டுல வந்து போராடிட்டு இருக்க. ஏங்க அங்க பாத்தீங்களான்னு சோழன் காட்ட, ஏங்க அது குப்பை, அந்த குப்பையை வச்சுட்டு என்னங்க பண்ண போறோம்னு கேக்குறாங்க நிலா. குப்பையா, அதை கொண்டு வந்து என் தலையில போடுங்க. ஏங்க குப்பையை வச்சுட்டு நம்ம என்னங்க பண்ண போறோம், எங்க பார்க்க சொன்னா நீங்க எங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு சோழன். ஓ ஏனிய பார்க்க சொன்னீங்களா அப்படின்னு நிலா கேட்க, அப்படின்னு சோழன் தலையாட்ட, குப்பையை பார்க்க சொல்றீங்கன்னு நினைச்சுதான் நான் குப்பையை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க நிலா. ஷோ ரொம்ப கஷ்டங்க, உண்மையிலேயே ஆர்கிடெக்ட் தான் படிச்சீங்களான்றாரு சோழன். பின்ன அப்படின்னு நிலா கோவப்பட, சரி வாங்க என்ன கூப்பிட்டுக்கிட்டு ஏனிக்கிட்ட வர்றாரு சோழன். இதை வச்சு என்ன பண்றது, இது எப்படி அப்படின்னு நிலா யோசிச்சுட்டு இருக்க,
இத கொண்டு போய் அங்க போட்டு அப்படின்னு சோழன் ஏதோ திட்டம் போடுறாரு. உடனே ஏணி கட்டியிருந்த கைத்தை அவுத்து விட்டுட்டு ஏணிய தூக்க போக, ஏங்க என்னங்க பண்றீங்க, என்ன பண்றீங்க இதை வச்சுன்னு கேக்குறாங்க நிலா. கொஞ்சம் இருங்க அப்படின்னு ஏணியை தூக்கிக்கிட்டு சோழன் வர நிலாவும் கூடவே வர்றாங்க. அவரு ஒரு இடத்துல சாத்தி வைக்க, ஆமாங்க எதுக்கு இந்த ஏணின்னு கேக்குறாங்க நிலா. இதுல ஏறி வாழ்க்கையில முன்னேற போறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, என்ன நக்கலாங்கிறாங்க நிலா. பின்ன என்னங்க, முன்வாசல் வழியாவும் போக முடியல, பின்வாசல் வழியாவும் போக முடியல, இப்ப இருக்கிற ஒரே வழி ஓட்டை பிரிச்சு உள்ளர இறங்குறது தான் அப்படின்னு சோழன் சொல்ல, எங்க வீட்டுல எங்க அம்மா செஞ்சு வச்சிருந்த தீனிக்காக, அதாங்க முறுக்கு அதிரசம் மிக்சருக்காக கட்ட செவத்துல ஏறி ஓட்டு மேல ஏறி ஓட்டை பிரிச்சுட்டு உள்ளர இறங்கி எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்ட நினைவுகள் டக்குன்னு வருது. ஐயோ ஓட்டை பிரிச்சு உள்ளர இறங்க போறீங்களா அப்படின்னு நிலா பதற, ஏங்க இந்த வீடு ஓட்டு வீடா இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதாங்க, இல்லன்னா இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு வழியே இருந்திருக்காது அப்படின்னு சோழன் சொல்ல, எனக்கு பயமா இருக்கேங்கிறாங்க நிலா. ஐடியா கொடுக்கும்போது மட்டும் ஜாலியா இருந்துச்சான்னு கேக்குறாரு சோழன். எதுக்குங்க சும்மா சும்மா குத்தி காட்டிட்டே இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க, இல்லங்க குத்தி காட்டல சும்மா சொல்றேன், நீங்க வர வேண்டாம், நீங்க ஏனிய மட்டும் பிடிங்க, நான் போய் ஓட்ட பிரிச்சு இறங்கி வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்றாரு சோழன். எங்கெல்லாம் தேடுவீங்கன்னு கேக்குறாங்க நிலா. இது என்ன கேள்வி, பரன் மேல, கிச்சன்ல, அப்புறம் அந்த ஆள் ஓட்ட ட்ரங்க் பெட்டி வச்சிருப்பாப்ல அங்க எல்லா பக்கமும் தேடுறேங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அது வரைக்கும் நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க நிலா. சோழனுக்கு குசும்பு ரொம்ப ஓவரா இருக்கு, நான் வேணா உங்களை திருவண்ணாமலையில கொண்டு போய் விட்டுட்டு வந்துடவா அப்படின்னு கேட்க, டென்ஷன் ஆகுற நிலா, லூசா நீங்கன்னு கத்துறாங்க. தெரியுதுல்ல, அப்புறம் என்னங்க கேள்வி இதெல்லாம், ஓரமா எங்கேயாவது உட்காருங்க, நான் உள்ளர போய் தேடி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, ஷப்பா கொசு கடிக்குதுங்கிறாங்க நிலா. பாவம் புள்ள உண்மையிலேயே படாத பாடுபடுது, இப்ப எல்லா கொசுவையும் நாம விரட்டுவோமா, அதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோமா, இப்போ உயில் வேணான்னு போயிருவோமா, என்னங்க பேசுறீங்க நீங்க அப்படின்னு சோழன் கத்த, எதுக்குங்க நீங்க இப்படி கோவப்படுறீங்க, என்னால கீழெல்லாம் நிக்க முடியாது, நானும் மேல வர்றேங்கிறாங்க நிலா. அகராதி பிடிச்ச பார்ட்டி, சரி வாங்க அப்படிங்கிற சோழன் ஏணி எடுத்துக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போறாரு. நகருங்க தள்ளி போங்க அப்படிங்கிறவரு ஏணியை கொண்டு வந்து ஒரு இடத்துல சாத்தி வைக்கிறாரு. ஏணி நல்லா ஸ்ட்ராங்கா நிக்குதான்னு செக் பண்றவரு, ஏங்க நான் ஃபர்ஸ்ட் ஏணியில ஏறி போறேன், நீங்க ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏணியில ஏறுறாரு சோழன். சோழன் ஏறி போய் ஓட்டு மேல உட்கார்ந்துக்கிறாரு. நிலா படியில ஏற ஆரம்பிக்கிறாங்க. முருகா காப்பாத்துப்பா ஓ அப்படின்னு பயத்தோட ஒவ்வொரு ஏணிப்படியிலையும் கால வைக்கிறாங்க. ஏங்க பாத்துங்க, பார்த்து மெதுவா வாங்க அப்படின்னு ஜாலியா மேல போய் உட்கார்ந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு சோழன். ஏங்க பயமா இருக்குங்க அப்படின்னு பயத்தோடைய அவங்க சோழனை பார்த்துக்கிட்டே ஏறுறாங்க. ஏங்க சத்தம் போட்டு எல்லாரையும் எழுப்பி விட்டுறாதீங்க, பார்த்து வாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, ஆமா அது வேற இல்ல அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு ஏறுறாங்க நிலா. பார்த்து பத்திரமா மெதுவா வாங்க, யாராவது சத்தம் கேட்டு வந்துட போறாங்க, நான் பாருங்க எவ்வளவு தைரியமா உட்கார்ந்துருக்கேன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, ஏனி வேற ஆடுதுங்கிறாங்க நிலா. ஓ இது வேறயா, கீழே இருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க, சரி வாங்க பார்த்து வாங்க அசால்ட்டா சொல்றாரு சோழன். ஏங்க நீங்க புலம்பாதீங்க, நானே வந்துடுறேன் அப்படின்னு நிலாவும் மேலே ஏறிட இப்ப ரெண்டு பேரும் ஓட்டு மேல நடக்கிறாங்க. சோழன் தோல்ல கயிறு வச்சிருக்காரு. ஏங்க பாத்துங்க மெதுவா வாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, நிலாவை பார்த்து ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கிறாங்க. பார்த்து வாங்க, இந்த லைன்லயே வாங்க, பயப்படாம வாங்க அப்படின்னு அவரு மோட்டுவல்ல ஓட்டு மேல நடந்துட்டு இருக்க நிலாவும் பயத்தோட நடக்கிறாங்க. சோழன் அவங்க கையை பிடிச்சு கூட்டிகிட்டே வர்றவரு, உட்காருங்க தைரியமா உட்காருங்க அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் உச்சி ஓட்டுல அப்படியே உட்கார்ந்துக்கிறாங்க. சோழன், இது என் வெயிட்ட தாங்கும்ல, ஏதாவது உடஞ்சு கிடிஞ்சு கீழே பொத்துன்னு விழுந்துட மாட்டேனே அப்படின்னு நிலா ரொம்ப பயத்தோட நடுங்குற குரல்ல கேக்குறாங்க. ஏ என்னங்க ஆர்கிடெக்ட் நீங்க, இதுக்கெல்லாமா பயந்துட்டு இருப்பாங்க, என்ன மாதிரி கெத்தா உட்காருங்க பாருங்க அப்படின்னு சோழன் சொல்ல நிலா செம்ம கடுப்பாயிடுறாங்க. யோ ஆர்கிடெக்டுக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு கேட்க திடுக்குன்னு பாக்குற சோழன், அதெல்லாம் அப்படிதாங்கன்றாரு, ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு அப்படின்னு நிலா சொல்ல, அவரு ஓட்டை பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஓட்டை பிடிச்சி இழுத்து பார்த்துட்டு வரலையேங்கிறாரு. ஓடு மேலையும் கீழையும் இன்டர்லிங்க் ஆயிருக்கும், மேல தூக்கி விட்டுட்டு கீழே இழுத்தாதான் வரும், என்ன பண்றீங்கன்னு நிலா கேட்டுட்டு இருக்க. இருங்க இதாங்க பிடிங்கன்னு ஒரு ஓட்டை கஷ்டப்பட்டு பிரிச்சு எடுத்துடுறாரு. நான் என்ன பண்றது அப்படின்னு நிலா கேட்க, தூக்கி தலைமையில போடுங்கன்றாரு சோழன். நிலாவும் கிடைச்சதுரா சான்ஸ், இதுதான் கரெக்டான பிளேஸ் அப்படின்னு சோழன் தலைக்கு மேல தூக்க, ஐயோ என்ன பண்றீங்கன்னு கத்துறாரு அவரு. நீங்க தானே சொன்னீங்க நிலா கேட்க, ஏங்க எந்த டைம்ல காமெடி பண்றதுன்னு விவசாயே இல்லையா உங்களுக்கு, சோழனை போய் போட வாங்குறீங்க, வைங்க கீழேங்கிறாரு சோழன். நிலாவும் ஓட்டை கீழே வைக்க அப்படியே கொஞ்சமா ஓட்டை பிரிக்கிறாரு. ஒரு 4-5 ஓட்டை பிரிச்சு ஒரு ஆள் இறங்குற அளவுக்கு இடத்த உருவாக்கிடுறாரு. 2 வரிசையில இந்த பக்கம் 3 ஓடு இந்த பக்கம் 3 ஓடுன்னு கழட்ட அதுக்கு பெரிய கேப் உருவாகுது. 2 பேரும் கேப் வழியா உள்ளர எட்டி பாக்குறாங்க. இடம் கிடைச்சாச்சு, இருங்க நான் கைத்த கட்டி அப்படியே உள்ளர இறங்குறேன் அப்படிங்கிற சோழன் குறுக்கு சட்டத்துல கைத்த கட்டிட்டு இருக்காரு.
இதுல எப்படிங்க குதிக்கிறதுன்னு நிலா கேட்க, ஏங்க இதுல நீங்க குதிக்க வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வரேன், நீங்க இங்கேயே உட்காந்து யாராவது வர்றாங்களான்னு பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற சோழன் கயிறோட முடிச்ச இறுக்கிக்கிட்டு இருக்காரு. நான் கீழே விழுந்துட்டா அப்படின்னு நிலா பயத்தோட இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு கேட்க, அதெல்லாம் விழ மாட்டீங்கங்க அப்படின்னு சோழன் சொல்ல நிலாவுக்கு ஏக பயமா இருக்கு. ஷோ அப்படின்னு நடுங்குறவங்க, நீங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறாங்க. ஏங்க நான் என்னங்க தியேட்டர்ல படம் பார்க்கவா போறேன், டயத்தெல்லாம் சொல்லிட்டு போறதுக்கு உயில தேடி முடிச்சு எடுத்துட்டு வரேங்க, அது வரைக்கும் உங்களுக்கு போர் அடிச்சா மேல இருக்க ஸ்டார்ஸை எண்ணிக்கிட்டுருங்க அப்படின்னு சோழன் சொல்ல நிலா இருக்கிற பயத்துல எல்லாத்தையுமே சீரியஸா எடுத்துக்கிறாங்க. ஸ்டார்ஸா அப்படின்னு மேல பாக்குறவங்க 1 2 3ன்னு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு புலம்புற சோழன் தலையில அடிச்சிட்டு, ஏங்க நான் இப்பவே சொல்லுங்க, நான் உள்ளர போனதுக்கு அப்புறம் பண்ணுங்கன்னு சொன்னேன், சொன்ன உடனே என்ன ஆரம்பிச்சிடுவீங்களா, இதுக்கா வீட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னு சோழன் கேட்க, நீங்க தானே என்ன சொன்னீங்கங்கிறாங்க நிலா. நான் சொல்றதெல்லாம் கேட்குற மாதிரி தான், ஃபீல் பண்ணாம டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு சோழன் சொல்ல நிலா கொஞ்சம் சுறுசுறுன்னு கோவத்தோட பாக்குறாங்க. படுத்துறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரை மணி நேரமா அந்த கைத்தை கட்டிட்டு இருக்காரு சோழன். ஏங்க நான் உள்ளர இறங்குறேன், நீங்க யாராவது வர்றாங்களான்னு மட்டும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல ங்கிறாங்க நிலா. யாராவது வந்தா எனக்கு சவுண்டு கொடுங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு கைத்தை தூக்கி போட ஒரு ஓடு சரியுது. ஏங்க பாத்துங்கிறாங்க நிலா. பாத்துக்கிறேங்க அப்படின்ற சோழன் கைத்தை பிடிச்சிட்டு உள்ளர இறங்க நிலா பதட்டத்தோட, ஏங்க சோழன் பார்த்து 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 இறங்குங்கன்னு சொல்ல அவரு வீட்டுக்குள்ள குதிச்சிடுறாரு. கொஞ்சம் உயரத்துல இருந்து குதிக்க கை கால்லாம் லேசா வலிக்குது, அடிப்பட்ட மாதிரி. உடனே தடவிட்டு இருக்க, ஏங்க சோழன் பாத்துங்க அப்படின்னு ஓட்ட வழியை எட்டி பார்த்துட்டு இருக்க நிலா, ஏதாவது அடிக்கடி பட்டுருச்சா என்னன்னு கேக்குறாங்க. கால் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு, பாத்துக்கிறேங்கிறாரு சோழன். சரி சரி சீக்கிரமா போய் தேடுங்க போங்க, அடிபட்டு இருந்தா கூட அப்புறம் பாத்துக்கலாங்கிறாங்க நிலா. போறேன் அப்படின்னு சோழன் காலை உதறிட்டு இருக்க, சோழன் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சீக்கிரமா போங்க அப்படின்னு நிலா சொல்ல, இதோ போறேன்னு பிடிச்சிருக்க தும்பு அதாங்க கைத்த விட்டுட்டு இருக்கா இல்லையான்னு தெரியாத உயிலுங்கிற வாழை பிடிக்க போறாரு சோழன். நிலா ஓட்டு மேல உட்காந்து உலர பாத்துக்கிட்டு இருக்க, அவங்க தலைக்கு மேல நிக்கிற வானத்து நிலாவும் அந்த ஓட்ட வழியா வீட்டை எட்டி பாத்துக்கிட்டு இருக்காரு. சோழன் வேலையா கதவை திறந்துட்டு கிச்சனுக்குள்ள வர்றாரு. இங்க எங்கன்னு தேடுறது அப்படின்னு அவரு தேட ஆரம்பிக்க நிலா பயங்கர பயமும் பதட்டமுமா உள்ளரையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ சோழன் நிலா எட்டி பார்த்துட்டு இருக்க, சோழன் அதெல்லாம் கண்டுக்காம பாத்திரம் பண்டோன்னு எல்லாத்தையும் தேடுறாரு. வினாடிகள் நிமிஷங்களா மாறி ஓடிக்கிட்டு இருக்கு. அரிசி பாத்திரத்தை தூக்கிட்டு வந்து அவர் தேட, சோழன் எதுக்கு அரிசி பாத்திரத்தெல்லாம் தேடுறீங்க, நீங்க என்ன சாப்பாடு பண்ணி சாப்பிட போறீங்களா, சோழன் வேற எங்கேயாச்சும் போய் தேடுங்க சோழன் அப்படின்னு மேல இருந்து இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டே சொல்றாங்க நிலா. நீங்க ஏங்க பேச மாட்டீங்கன்னு மேல பாக்குறவரு குனிஞ்சு அரிசி ட்ரம்ம தூக்கிட்டு போறாரு. சோழன் எங்க போறீங்க அப்படின்னு நிலா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏங்க எங்கேயும் போகலங்க, இங்கதாங்க இருக்கேங்க, வந்துட்டேங்க அப்படிங்கிறாரு சோழன். அவர் அப்படியே தலையை பின்னாடி சொரிஞ்சிட்டு யோசிச்சுட்டு இருக்க, யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல, போங்கன்றாங்க நிலா. இருங்க போறேங்க அப்படின்னு சோழன் ஒரு ரூம் பக்கமா போக, ஏங்க அது ஏன் ரூம், அங்க என்ன இருக்க போகுதுன்றாங்க நிலா. ஏங்க இருங்க பாக்குறேன், அங்கேயும் கபோர்ட் இருக்குல்ல அப்படின்னு சோழன் சொல்ல, அங்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறாங்க நிலா. உடனே குடுகுடுன்னு சோழன் ஆப்போசிட் ரூமுக்கு ஓடுறாரு. அங்க வர்றவரு அங்க இருக்க பையே பெட்டு மேல இருக்க பெட்டின்னு எல்லாத்தையும் பாக்குறாரு. எல்லாம் இருக்கு அந்த உயிலை தவிர அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொன்னையா திறந்து வெளியே எடுத்து பாத்துட்டு இருக்காரு. எல்லாம் ரொம்ப பயமும் பதட்டமாவே மேலையும் சுத்தியும் முத்தியும் பாக்குறாங்க. ஏன்னா இப்ப ஹால்ல இல்ல சோழன், ரூம்ல இருக்கிறதுனால அவங்க கிட்ட பேசுறதுக்கோ இல்ல பாக்குறதுக்கோ யாரும் இல்லங்க. ஒரு ட்ரங்க் பெட்டியை தூக்கிக்கிட்டு அவர் உள்ளர இறங்கின இடத்துக்கு வர்றாரு. அப்பா அப்படின்னு அதை கஷ்டப்பட்டு கீழே வச்சுட்டு திறந்து உள்ள இருந்து ஒன்னொன்னா எடுத்துட்டு இருக்காரு. நல்லா தேடுங்கன்னு நிலா சொல்ல அப்படின்னு எடுத்துட்டு இருக்காரு. எடுக்கிறத ஒவ்வொன்னையா பாத்துட்டு இருக்க சோழன், அதெல்லாம் எதுக்கு இப்ப பாத்துட்டு இருக்கீங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உங்களை கீழே இறங்க சொல்லி இருக்கணும், மேல உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற சோழன் அந்த ட்ரங்க் பெட்டியை தேடிட்டு இருக்காரு. நாளைய ப்ரோமோவில் காண்டாமிருகமும் நீர் யானையுங்க, அதாங்க கஸ்தூரியும் சண்முக பெரியப்பாவும் கேட்ட திறந்துகிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. சாரி யாருன்னு சரியா தெரியல, ஒரே இருட்டா இருக்கா. சண்முக பெரியப்பாவும் கூட ஒரு ஆளும் வந்திருக்காங்க. அது கஸ்தூரி காண்டாமிருகம் இல்ல. 2 பேரும் சீல் வச்ச கதவுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஒருவேளை நீரியான பெரியப்பாவும் உயிரை தேடிதான் அந்த வீட்டுக்கு வந்திருக்காரோ என்னமோ தெரியல. வந்திருக்கிற ஜீவராசிங்க கிட்ட இவங்க எதுவும் மாட்டிக்குவாங்களோ, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.